தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை தொகுதியில் மிக தீவிரமாக பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது. அதிமுக வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப கோவை தொகுதியை பொறுத்தவரை மிக தீவிரமான பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் எங்க போனாலும் ரெட்டலை ரெட்டலை ரெட்டலை, இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. நல்ல வரவேற்பு. பைக்ல போறவங்களா ஒரு கை விட்டு ஒரு கையில ரெட்டலை காமிக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ல நீங்களே கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்க, யாராவது ஒருத்தராவது திமுகக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ பாஜகக்கோ ஏதாவது செவி சாச்சாங்களா? இல்ல, எங்களோட தான் இருக்காங்க மக்கள். அதனால உறுதியான வெற்றி, 100% வெற்றி. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. போன முறை கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி இருந்தாலும் கூட இந்த முறை நாங்களே போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சவாலாவே களத்தில் இறங்கிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தோல்வியை தான் சந்திப்பாங்க. என்ன காரணம்னா, கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவின் மேல் இருக்கும் அதிருப்தி, பால் விலையா இருக்கட்டும், தண்ணி வரியா இருக்கட்டும், வீட்டு வரிக்கா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மத்திய அரசு மேல இருக்க அதிருப்தி, சிலிண்டர் விலையா இருக்கட்டும், பெட்ரோல் விலையா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க மக்கள்கிட்ட பேசி பாருங்க, மோடி பிரதமரானா ஆகட்டுங்க, எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு ஒரு 10 காசு பிரயோஜனம் இருக்க போறதுல, அவர் ஆனா ஆயிட்டு போறாரு. எங்களுக்கு கூட நிக்கிறது யாரு? கொரோனா சமயத்தில் கூட வீடு வீடா கொண்டு வந்து மக்கள் கஷ்டப்படுறப்ப மளிகை பொருள் அவங்க கேட்காம கொடுத்தது யாருன்னா அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொடுத்தாங்க. இப்ப இந்த கோவை தொகுதியோடைய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த தொகுதியோட பிரதான பிரச்சனை அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? நீங்கள் வெற்றி பெற்றால் எதை வந்து பாராளுமன்றத்தில் பேசுவீங்க? இல்ல, இப்போ தொழில் நிறைய இருக்கு. நான் தொழில் சார்ந்து எடுக்கிறேன். இப்ப மில் தொழில், பம்பு, மோட்டார், ஃபவுண்டரிஸ், அப்புறம் விசைத்தறி, கைத்தறி, சாயப்பட்டறை, பனியன் தொழில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு இந்த பக்கம் பல்லடத்துல இருந்து எடுத்து இந்த பக்கம் திருப்பூர், பல்லடம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற எல்லா ஏரியாலும் இருக்கிற ஒரு பிரதானமான தொழில்கள் சொல்றேன். இன்னும் இருக்கு கிரைண்டர், இதெல்லாமே. இப்ப கிரைண்டர்லாம் என்னன்னா, ஒரு கிரைண்டர் செய்யறதுக்கு 95 பாகங்கள் தேவைன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி இருக்கான். இது கணக்கே போட முடியல. டெக்ஸ்டைல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வாங்கும் போது 18% ஜிஎஸ்டி கட்டுறோம், ஆனா நாங்க விற்கும் போது 5% தான் கட்டுறோம். அப்ப 13% வித்தியாசம் எங்களுக்கு வருது. எங்களால இன்புட் கிரெடிட் எடுக்க முடியலங்கிறாங்க. ஆவரம்பாளைய கணபதி ஏரியால ஜாப் ஆர்டர் பண்றவங்க 10க்கு 10 லேத் ஒர்க் ஷாப்ல பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் 12% ஜிஎஸ்டி போடுறாங்க, 5 ரூபா தான் எங்களுக்கு ஒன்று பண்ண கிடைக்கும், ஜாப் ஆர்டர்ல 50 விசா இல்ல கிடைக்கும், அதுல தான் நாங்க வயிற்று பொழப்ப பார்க்கணும். அதுல இவங்க என்ன பண்றாங்க, இது ஜிஎஸ்டி 12% போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இன்னைக்கு சும்மா என்னமோ சொல்றாரு அண்ணாமலை, ஹாட்லைன் ஆவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷமா என்ன பண்ணிச்சு மோடி கவர்மெண்ட்? அவங்களுக்கு தெரியாது சார். முதல் மோடிக்கு தமிழ் தெரியுமா? தமிழர்களோட உணர்வு தெரியுமா? தமிழ்நாடுன்னு என்னன்னு தெரியுமா? இங்க வந்து ஒரு 2 வாரத்தை ஹிந்தியில திருக்குறளை அப்படி இப்படி படிச்சுட்டு போனா உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? இங்க மக்களோட பிரச்சனை இவ்வளவு செத்துக்கிட்டு இருக்கு. பனியன் தொழில் செத்துக்கிட்டு இருக்கு, கைத்தறி தொழில் செத்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் பண்ணார் மோடி? இங்க வந்து ரோட் ஷோ நடத்துறாரு, என்ன பிரயோஜனம்? நீங்க பாஜக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றீங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம வந்து பாஜக ஆட்சியில கடந்த முறை கூட கூட்டணியில இருந்தோம். கூட்டணியில தொடர்ந்து இருந்துட்டு நம்ம கடுமையா விமர்சனம் பண்றது சரியா? கண்டிப்பா சரி. ஏன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு கூட தெரியாது. கிட்ட போய் இருந்து பார்த்து எங்கள் உரிமைக்காக இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எதுவுமே அவங்க பண்ணாம தான், எடப்பாடியார் அவர்களே பேட்டியில சொல்லியிருந்தாரு, எதுவுமே பண்ணாம தான் கோவப்பட்டு நாங்க வெளியே வந்திருக்கோம். அப்ப அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது கிட்ட இருந்து நாங்க பாத்துருக்கோம். பண்ண மாட்டாங்க. அதனால நாங்க தைரியமா பேசலாம். அதுக்காக நாங்க வந்து பொய்யா பேச முடியும் இன்னைக்கு? சொல்லுங்க. ஓகே சார். இப்ப நீங்க வந்து பிரச்சாரங்களை பேசும்போது உங்களுக்கு எனக்கு பல மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப நீங்க பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் என்ன, இப்ப ஹிந்திலாம் கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றீங்க, எப்படி பேசி மக்களுக்கான அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும்? आपको कुछ भी चाहिए मेरे को एक कॉल कर दीजिए, मैं इधर वाला हूँ, मैं तुरंत आके कुछ भी आपको गड़बड़ है, कुछ भी आपको काम है, मैं कर दूंगा. நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் உடனடியா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனடியா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எது இருக்கோ அதை கண்டிப்பா சால்வ் பண்ணி கொடுக்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.